தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே கோவிந்த் கருப்பு கோச்சா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாரதி ராஜா இன்று காலமாயிருக்கிறார்கள். அவருடைய நீண்டகால பயணம், திரைத்துறை பயணத்தை பற்றி பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது பாரதி ராஜாவின் முதல் மரியாதை இன்னைக்கு இறுதி மரியாதை செலுத்தப்படுகிறது. அந்த நிகழ்வில் பார்க்கும்போது முதல் மரியாதை என்ன, நீங்கள் அவர் பணிபுரிந்த விஷயம்லாம் தெரியும். பட் முதல் மரியாதை போட்ட திரைப்படங்கள் தான், அதாவது முதல் 100 திரைப்படங்கள் அப்படின்னு சொல்ல, அதாவது சிறந்த திரைப்படங்களில் சொல்லும் போது முதல் மரியாதையும் ஒரு திரைப்படமாக நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னா, அந்த லெவலுக்கு அது ஒரு சென்சிபிள் ஸ்டோரியாக இருந்துச்சு. அதாவது குறிப்பாக பார்க்க போனால் ரஷ்ய எழுத்தாளர் அவரோட கதை தான், எழுத்தாளர் கதை தான் வந்தது. அதை மட்டும் ஜெயகாந்தன் வந்து சமூகம் நானும் அந்த கதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது வந்துருச்சுன்னு சொல்லப்பட்டது. நீங்கள் அவர் கூட பணிபுரிந்திருக்கிறீர்கள். அது அந்த அனுபவங்கள் என்ன சார்? முதல்ல ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். நான் முதல் மரியாதையில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி டிஸ்கஷன் மட்டும்தான் இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் நான் இல்லை. ஸோ அதனால் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். முதல் மரியாதையில் முதல் கட்ட ஒரு 3-4 மாதம் நடந்தது. அந்த ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். சரி, அதை ஒரு இங்கே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் எழுதி தான் எனக்கு ஞாபகப்படுத்திக்க முடியும். முதல் மரியாதை தமிழ் சினிமாவின் சிந்தனையாளர்கள், படைப்பாளிகள், ரசிகர்கள் என பலதரப்பட்ட மனிதர்களின் எண்ணமெங்கும் வியாபித்து வேறிட்டு இருக்கும் திரு பாரதிராஜா நினைவுகளை சில நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். 1. தற்பொழுது திரு பாரதிராஜாவின் உடலை தீ தனதாக்கி கொள்ளும் நேரம். இன்றைக்கி நான் பார்த்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, யார் கொல்லி போட போகிறாங்க. ஏன்னா நானும் அந்த தேனி மாவட்டத்தில், எங்கள் அம்மா வந்து அவர் ஊருக்கு பக்கத்து ஊர், அந்த பகுதியை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் அதை வந்து சகஜமாக பேசுவாங்க, கொல்லி போடுறதுக்கு பையன் இல்லையா, யார் பண்ண போகிறா அப்படின்ட்டு. இதை பற்றி நான் 2 கோணத்தில் சொல்லிடுறேன். ஒன்று வந்து திரு பாரதிராஜாவின் படத்துலேருந்து பார்த்திங்கன்னா பெண்ணியல் வந்து அதிகமாக பேசப்பட்டிருக்கும். பெண் ஆற்றல் மிகுந்தவளாக காண்பிக்கப்பட்டிருப்பார். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் அவருடைய நடிகைகள் சோபித்த அளவிற்கு நடிகைகள் சோபித்ததில்லை. அதற்கு மிக மூல காரணம் என்னென்னா, அவர் வந்து பெண்களை ஆதர்ச சக்தியாக பார்ப்பார். அவர் ராவரிசை நடிகைகள் எல்லாமே. ஆமாம், 6ல் தான் ஆரம்பிக்கும் எல்லா நடிகைகள். அது வந்து ஸ்டோரி டிஸ்கஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த லெவலில் தான் அவர் கொண்டு போவார். ஸோ 1 இந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னாக்க புதுமை பெண் அந்த படத்தோட உச்சம். அதில் வந்து நடு வீதிக்கு வரும் பொழுது மகாகவி பாரதியார் வேஷமிட்ட அந்த பையனை அவங்கள மீட் பண்ணுவாங்க. மகாகவி பாரதியார் உன்னை வழிநடத்தி செல்வார் அப்படின்ற மெட்டாஃபர் அவர் தான் சொன்னது. இன்னொன்று, இந்த கொல்லி வைக்கிறத பற்றி வந்தீங்கன்னா, அவரது மகள் திருமதி ஜனனி அவர்கள் கொள்ளியிடலாம். அது தாண்டி இந்த முதல் மரியாதை கதை ஆரம்பத்தில் பேசப்பட்ட பொழுது சச்சான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் சந்திரசேகர். நான் வந்து அப்போ கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் படித்தப்போ என் ஹாஸ்டலுக்கு வந்து பேசிகிட்டு இருப்போம். அப்போ நான் காலேஜ் முடிக்கிற டைம், அதுக்கு முன்னாடி அறிமுகம் உண்டு. பண்ணும்போது ஒரு சீன் ஒன்று பேசினாங்க. அது எப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சாவு விழுந்திருக்கும். கொல்லி போடுறதுக்கு எல்லாம் ஆத்தங்கரையில், அதாவது வைகை ஆற்றுக்கரையில் சிதையெல்லாம் மூட்டப்பட்டிருக்கும். ஒரு பாடியை கடத்தியிருப்பாங்க. அது வந்து அந்த கதாநாயகருக்கு பெரியவர், பெருசுன்னு அந்த படத்தில் பேர். அது இந்த முதல் மரியாதை இல்லை, முதலில் சொல்லப்பட்ட கதை. ஸோ அதில் ராட்டியை வைக்க போகிறோம், பார்க்குறவங்க பார்த்துக்கணுன்னு அவர் காமிப்பாங்க. ராட்டியை வச்சதுக்கப்புறம், என்னப்பா கொல்லி போட தான் மகன் இல்லையா, யார் மகன் போடுவா. இந்த கதை உண்மையிலேயே அவருக்கு சொல்லப்பட்டு ஓகே செய்யப்பட்டு பின்னாடி கதை மாறினப்போ வைக்கப்படலை. சச்சா திரு சந்திரசேகரும் இதை பார்த்துட்ருப்பார். ஸோ அப்போது ஒரு சீன் வரும். இப்போ டைட் க்ளோஸ்அப்பில் கொல்லி வைக்கிற அந்த, அப்போ வந்து இப்போ மாதிரி சூடம் கிடையாது, கொல்லி கட்டையை வச்சு தான் கொல்லி வைப்பாங்க. அந்த டைட் க்ளோஸில் ஒரு கை பிடிச்சிருக்கும். இப்போ அப்படியே ஜூம் பேக் பண்ணி ரிவீல் பண்ணிக்கிட்டே வந்தால் அது நீளமான மூங்கிலாக இருக்கும். ஊரே வந்து பிடிச்சிட்ருக்கும். ஸோ ஊரு கூடி கொல்லி வைக்கிற மாதிரி ஷார்ட். அதுக்கு டைலாக் வரும். அந்த டைலாக் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ ஊர் கூடி தேரிழுக்கும் சாமி வர, இதோ இங்கு ஊர் கூடி கொள்ளியிடுகிறது எங்களின் தகப்பன் சாமி போல் இருந்தவருக்கு விண்ணுளவு செல்ல என. அது மாதிரி இன்றைக்கும் அவருக்கு 1000 மகன்கள் மகள்கள் இருக்கிறார்கள். ஸோ இந்த பயணம் அவருடைய நீண்ட பயணத்தின் அடுத்த பகுதி. சரி, இன்னொரு விஷயம் வந்து அவரோட திரை படங்களில் வந்து பல்வேறு, அவர் வந்து கிரைம் எடுத்திருக்கிறாரு, குடும்ப கிராமியல் கதையை எடுத்திருக்கிறாரு, பல்வேறு எல்லா சப்ஜெக்டையும் அவர் கை வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள்லாம் வந்து அவர் மிகப்பெரிய கிரைமாக இருக்கப்பட்ட படம். அவர் வந்து கமல், ரஜினிகாந்த் போன்ற பெரிய ஆளுமைகள், சிவாஜி கணேசன் கூட பெரிய ஆளுமைகள்லாம் அவர் பணிபுரிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் கொண்டு வந்த, நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு தரப்பில் இருக்கிற நடிகைகள், ராவரிசை நடிகைகள்லாம் கொண்டு வந்து சக்ஸஸ் நடிகையாக இருந்திருக்காங்க. அவர் டேலண்ட் எப்படி சார் கண்டுபிடிப்பார்?
அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே சிவப்பு ரோஜாக்கள். ஆமாம். சிவப்பு ரோஜாக்கள் படத்தோட விசேஷம் என்னன்னா, அது இந்திய சினிமாவிலேயே முதலில் நான் லீனியர் பேட்டர்னில் சொல்லப்பட்ட ஒரு த்ரில்லர். ஸோ அவர் வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது, அவரும் திரு இளையராஜா சாரும் வந்து பனகல் பார்க் வழியாக போயிட்டு இருக்கும்போது நடேசன் பார்க்குக்கு வலது பக்கம் போனீங்கன்னா ஒரு வீடு உண்டு. அந்த அந்த வீடு பெரிய, அப்போ வந்து 8 அடி சுவர் பெருசு, இப்போ 10 அடி 12 அடி கட்டுறாங்க. அந்த 8 அடி சுவருக்கு அந்த பக்கம் ஒரு விண்டோ திறந்து இருந்தது. அப்போ ஒரு சொல்கிறார் இந்த வீடு அதுன்னு சொல்லி அப்படியே வந்து அந்த கதை வருது. அந்த பங்களா தான் படம் எடுத்தாங்கல்ல சார்? நம்ம ரெட் ரோசஸ்னு அதுக்கு நம்ம ரெட் ரோஸ் பங்களான்னு இருக்கு. ஆமாம், இவங்களோடது நாகரோடது. ஆமாம். ஸோ இருந்தது. இந்த நான் லீனியர், அதுக்கு முடிச்சுக்கிறேன். இந்த நான் லீனியர் கதை கட்டமைப்பை உலகத்தில் அதிகமாக சொன்னது வந்து ஃப்ரெஞ்சு டைரக்டர் வந்து கோடாட்னு ஒருத்தர். அது எந்த அளவுக்கு ஃபேமஸ்னால், நான் லீனியராக எப்போ வந்ததுனாக்க, ஒரு கதையை வந்து பிகினிங் மிடில் எண்டு, ஒரு கதைக்கு தொடக்கம் இருக்கும், மத்தியம்னு ஒன்று இருக்கும், முடிவுன்னு ஒன்று இருக்கும். இதை வந்து இந்த கோடாட்டும் ஜப்பானில் மிகப்பெரிய டைரக்டர் அகிரா குரோசாவா அவரும் உட்காந்து ஒரு ஃபெஸ்டிவலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது, அகிரா குரோசாவா வந்து ஸ்ட்ரைட் டைப், பிகின் மிடில் எண்டு. கோடாட் வந்து அப்படி இல்லை. ஸோ அகிரா குரோசாவா வந்து கோடாட்டில் கேட்குறாரு, ஒரு சினிமா என்றால், ஒரு திரைக்கதை என்றால் ஒரு பிகினிங் மிடில் எண்டு இருக்கணும் இல்லைன்னா, அது இவர் சொன்ன பதில் கோடாட்டு, நாட் நெசசரிலி இந்த ஆர்டர், அந்த ஆர்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு. அதை வந்து திரு பாரதி ராஜா அவர்கள் மட்டும்தான் நான் லீனியர் திரைக்கதையின் பிதாமகனே அவர் சொல்லலாம். அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளே இப்போ பேசுவோம், எப்படி சொல்லுவோம், எப்படிடா இருக்கா, அப்போ நான் உன்னை அங்கே பார்த்தேன், நீ முன்னாடி ஒன்று தடவை பண்ணி, நம்ம பேசுகிறதே வந்து இப்படி தான் இருக்கும். நான் லீனியர் ஆனது என்ன பெரிய திரு பாரதிராஜா படத்துக்கு விசேஷம் என்றால், அந்த காலத்தில் மூவியால் எடிட்டிங், மேனுவல் எடிட்டிங் 93 தான் நான் லீனியர் எடிட்டிங்கே ஃபஸ்ட்டு வர ஆரம்பித்தது. நேப் 95 நேப்ன்றது லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்கிற, லாஸ் வேகாஸ் நடக்கிற ஒரு நேஷ்னல் ப்ராட்காஸ்டிங் அசோசியேஷன் சம்மந்தப்பட்டது, அதில் தான் வந்தது. ஆனால் இவர் 1977 நான் லீனியர் எடிட்டிங்கை ஆரம்பித்த ஒருத்தர். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்பீச்சு நம்ம 2 பேரும் கலந்துரையாடுறது நான் லீனியர் மெத்தடில் தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்வையாளர் கொஞ்சம் தங்களை தயார்படுத்திக்கிட்டா நான் சொல்கிறது பிடிபடும். ரெண்டாவது ஒன்று கேட்டிங்களே சிவபாலன் சொல்லிட்டு, டேலண்ட்டு அவர் அது டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அவர் வந்து எப்போ என்ன பண்ணுவார்னே தெரியாது. இஸ் நாட் இம்பல்சிவ், ஹைப்பர் ஆக்டிவ் பட் நாட் இம்பல்சிவ். பட் என்னன்னா டக்குன்னு தன் நிலையை அந்த க்ஷணத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பார். ஏன்னா சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். அவருடைய ரசிகர், அவர் கூட கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கிறேன், அவர் எனக்கு குருநாதர். அந்த முறையில் திரு சாருஹாசன் அண்ணா, அவரும் திரு எஸ் ஏ ராஜுக்கண்ணும், இவங்க 2 பேரும் இவரை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய அதிசயம். ஏனென்றால் அப்போ வந்து அவரை காட்டான்னு சொல்லுவாங்க, கிராமத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து 2 காட்டான் என்று சொல்லப்பட்டவர்கள் கோலோச்சுனாங்க. இவர் ஒருத்தர், திரு இளையராஜா. ஏன்னா அவங்க போட்டிருக்க பேண்ட்டு ஷர்ட், இவர் கொஞ்சம் அதில் வேறு டக்கின் பண்ணிலாம் பண்ணுவார், பட் பேசிக். ஆனால் இவர் காட்டானில் ஒரு காட்டாறு, தீ கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆள்னு கண்டுபிடிச்சது நம்ம திரு சாரு அண்ணா. அதே மாதிரி இவரை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னாக்க, உங்களுக்கு தெரியும், அதாவது இன்றைக்கி வந்து டிஐ பற்றி பேசுகிறோம், டைவர்சிட்டி ஈக்விட்டி இன்க்ளூஷன்னு 2026 உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அன்று இதை விட அதிகமாக உருவகேலி இருந்தது. ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ ஆகணும்னா அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. நடிகர்னால் இப்படி தான் இருப்பார், நடிகர்னால் இப்படி தான் இருப்பாங்க. அதை உடைச்ச ஒரு நொறுக்குன படம் வந்து கிழக்கே போகிற இல்லை திருமதி ராதிகா அவர்களை செலக்ட் பண்ண விதம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதில் வந்து இந்த இடத்துல முடி இருக்கும். ஆமாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு சிட்டிங் எனக்கு வந்து 5000 ரூபான்னு நினைக்கிறேன். இதை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவர் அதை அப்படியே விட்டார் ஃப்ரேமில். அப்புறம் வந்து எங்கள் ஊரில் உலக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க. அப்புறம் வந்து பேசுகிற வாய்ஸு, ஸோ எல்லாமே வேறுபட்டது. ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒன்றா இது சரி வரும். அவர் எதுவுமே வந்து அவர் வந்து இன்ட்ரிவ் வச்சு எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எண்ணியூர் தோழனில் நடிக்க வேண்டியது சச்சா சந்திரசேகரன் ஒருத்தர், நல்லா ரைட்டர், எல்லாம் ஓகே. ஒரு குப்பம்னோடனே அவர் கருப்பாக இருப்பார், இப்படிலாம் எடுத்தார். ஆனால் இந்த சென்னை ஸ்லாங் அவனுக்கு பேசவே வரல அவருக்கு. அப்போ பாபுன்னு ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் சென்னை ஸ்லாங் பேசணும், இல்லைடா இவன் இருக்கட்டோன்னே அவங்க கோச்சு போயிட்டார் சந்திரா. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இன்றைக்கி வந்துருப்பார், பார்க்க வரல. இதுதான் டேலண்ட் ஸ்பாட். அதேமாதிரி திருமதி ரேவதி அவர்கள், ரேவதி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்ட்ரஸ், லைக் திருமதி நந்திதா தாஸ் அளவுக்கு அவங்க இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், பாண்டியன் எப்படி வளையல்களில் எடுத்தார், அதெல்லாம் விட்டுறான். ஸோ அதே மாதிரி சில நடிகைகள் வந்து அவரால் இவங்க நம்ம நடிக்க வைக்க முடியலைன்னா கூட இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பேரை மட்டும் மாட்டிட்டு போனவங்க இருக்காங்க.
திருமதி ரோஜா செல்வமணி அவர்கள் வந்து ஆமாம். இவங்களை வந்து பார்த்துட்டு, இல்லைம்மா நான் தொடர்ந்து பேக்காக இருக்கிறேன், ஒரு பேராது வைங்க சார், நீ ரோஜா மாதிரி இருக்க ரோஜா. ஸோ அவர் அதே மாதிரி இதோட தாண்டி இந்த எழுத்தாளர்களை கண்டுபிடிக்கிறது இருக்குங்களா, அதை வந்து அவர் வந்து மாஸ்டர்னே சொல்லலாம். முதல் மரியாதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது நான் சரிப்படுத்துகிறேன். முதல் மரியாதை வந்து ஒரு ரஷ்ய நாவல் இதெல்லாம் சைடில் வர்ணப்பட்ட அலங்கார ஃப்ரில் பிட்டுகள். அப்போ அது மெயின் கதைக்கு யார் காரணம்னா முழுக்க அவர் தான் காரணம். அதுக்கப்புறம் திரு ஆர் செல்வராஜ், திரு கலைமணி எல்லாரும் பங்கேற்றிருக்காங்க. அண்ணா கரீனா எல்லாத்தையும் திரு ஆர் செல்வராஜ் வந்து இப்போ இருக்கிற ChatGPT கூகுள் மாதிரி அந்த காலத்தில் அப்படியே அருவியாக கொட்டுவார். அதில் வந்து அப்புறம் எடுத்துக்குவார். ஆனால் ஃபஸ்ட்டு பண்ண கதை திரு சச்சாண்டோரும் நாங்களும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நானும் ஒரு வாய்ப்பு கொடுத்து டைரக்டரில் பண்ணும் பொழுது அது கிட்டத்தட்ட எது மாதிரி வந்து நின்றுச்சுன்னா ஓமர் முக்தார் ஒரு படம் ஃபேமஸ். ஆமாம். நான் அந்த படம் பார்க்கல, நீ பார்க்காம புழுகிறேன்னாரு, அவர் போட்டு காமிச்சாங்க. அதே மாதிரி இருந்தது. 3 மாதம் டெவலப் பண்ணாங்க. திரு கி ராஜநாராயணனுடைய கோபல கிராமத்தை புக்கை வந்து திரு சுஜாதா தான் எங்களுக்கு ஃப்ளைட்டில் கொடுத்து விட்டார். அவர் மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு எல்லாம் வருது, எல்லாம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. முடிவானப்போ ஒரு நாள் 3 மாதம் கழித்து நான் வந்து அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டேன். இந்த கதையை நீங்கள் பண்ணாதீங்க, வேண்டான்னு நான் கொஞ்சம் அப்போ எமோஷனல் அழலாம் செய்வேன். இன்றைக்கி எப்படி அழாமல் பேச முடியுது. எமோஷனலாக பேச ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் முன்னாடி டிஸ்கஷன் போனே ஒன்று சொல்லிங்க, ஒரு பெருசு இருக்குது ஊரில், ஒரு தாழ்வார மாதிரி ஒரு வீடு, 2 பக்கம் திண்ணை, அது எங்கள் தேனி மாவட்டத்தில் டிப்பிக்கல் கொஞ்சம் லேண்ட் இருக்கும், உங்களுடைய வீடு அப்படி தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு கதவை திறந்துட்டு வர்றாரு. கதவை திறக்க முன்னாடி ஒரே சத்தம், பொண்டாட்டி திட்டிக்கிட்டே இருக்கா, காது ஊரம் சத்தம். படிக்கட்டை விட்டு இறங்கி படல்ன்றது நம்ம சோளத்தட்டையை வச்சு ஒரு மாதிரி பின்னி ஃபென்ஸ் மாதிரி இருக்கும், அதை திறந்துக்கலாம். அதை படலை அப்படி விளக்குறான் பெருசு. உடனே எங்கேயோ ஒரு சத்தம், கீரைன்னு கேட்குது. அப்புறம் மேன்னு சொல்லிட்டு ஒரு பசுவும் கண்ணுக்குட்டி போகுது. மேலே பார்க்குறாரு, அப்படியே பறவையெல்லாம் பறக்குது, இதெல்லாம் பறக்குது, அப்படியே ஒரு வருது, அப்படியே குறி இந்த பக்கம் கத்துது. இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க எல்லோரும். இது என் மனசு தச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ 2 மாதம் கழிச்சு, சார் அங்கே தான் சார் கதை இருக்குது, நீங்கள் அதை பிடிங்க. அப்போ ஏன் அந்த டைம் அந்த கதை தள்ளுபடி போயிடுச்சுன்னா, திரு ஜனகராஜ் ஜோக் அடிச்சிட்டாரு, இது வந்து இது வேணாமியா அப்படின்ட்டு ஒரு காரணத்தை சொல்லி, அதனால சிரித்து ஜோக்காக தடம்புரண்டி போனால் கூட திருப்பி ஒரு சின்ன பையன் எனக்கு வந்து அப்போ என்ன ரொம்ப 22 வயசு இருக்கும், காலேஜ் முடித்த உடனே என்னை கூப்பிட்டு போயிருந்தார். அதை அப்புறம் போட்டு புரட்டியிருப்பார் போல இருக்குது. அப்புறம் தான் அந்த கதை வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாங்க. அதாவது காதல் கடிதங்க இப்படி இருந்தது, அது இதுன்னு. ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஒரே சமயத்தில் ஒரு வயதானவன் ஒரு இளம் பெண்ணை வச்சு 3 மிகப்பெரிய ஆளுங்க படம் எடுத்தாங்க. மலையாளத்தில் அரவிந்த் சிதம்பரம்னு ஒரு படம், இங்கே திரு கேபி சார் வந்து சிந்து பேரின்னு. ஆனால் ஒருத்தர் பேசிக்கல, என்ன தற்செயலாக நடந்தது. இவர் வந்து முதல் அதே சாயல் இல்லை எல்லாம் அந்த கண்டென்ட். ஆனால் இவரோடதுலன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காமம் தொடாமல், காதல் இல்லாமல், ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு. அதில் அது எந்த அளவுக்கு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா, திரு திலகர் மருதன் ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் மிக பிரபலமான ஒரு யங்ஸ்டர். அப்போ அவர் மாடர்ன் ஆர்ட் பண்ணுவார். திரு டாட்ஸ்கிமதியோட பிரதர் திலகர் மருதன். நான் வந்ததுக்கப்புறம் திலகர் மருதன் போய் ஜாயின் பண்ணிட்டார். நான் அதுக்கப்புறம் கடந்த கேள்விப்பட்டேன். அதில் படம் வந்ததுக்கப்புறம் ஒரு பின்னாடி தட்டுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அது எடுத்து தான் ஆகணும், இல்லாட்டினா கன்வே பண்ணுற தப்பாகிடுனப்போ டைரக்டர் சொன்னார், சம்பவங்கள் பார்ப்பவனின் காண்பிப்பவனின் காட்சி அல்ல, பார்ப்பவனின் புத்தியில் இருக்குன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி தான் அதான் முதல் மரியாதை வந்தது. நான் என்னை பிடிச்சிட்டு வாங்க. இன்னொரு விஷயம் சார், 16 வயதினிலே எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக முழுக்க ஒரு கிராமிய செட்டப். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் எல்லா படங்களும் பாதி செட்டில் இருக்கும், பாதி வந்து வெளியே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மொத்தமாகவே படங்களை செட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெளியே வந்தால் முழுக்க 16 வயதினிலே தான் வந்து வெளியே செட் இல்லாமல் எடுக்கப்பட்ட படம்னு சொல்லப்பட்ட விஷயம். அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த 16 பொறுத்த வரைக்கும் எடுக்கப்படாத அந்த ஒரு 16 ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் மயில்னு பேர். என்எஃப்டிசிக்கு அப்ளை பண்ணியிருந்தார், கிடைக்கவே இல்லை. வந்திருந்தால், அந்த கதை என்கிட்ட ஃபுல்லாக சொல்லியிருக்காரு, வந்திருந்தால் உலகின் மிகப்பெரிய ஒரு கலைஞன் வந்திருப்பான். ஆனால் இங்கே இருக்கிற மார்க்கெட்டே வேறு. இங்கே இருக்க ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ் மாதிரியோ இல்லை ஜாப்பனீஸ் ஃபிலிம் மாதிரியோ எடுக்க முடியாது. அதனால் அந்த படத்தை கூட இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க. அப்போ இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆள் திரு எஸ்கே ராஜ்கோன்ன்ற சார் வந்து எனக்கு இவ்வளோ ரூபா இருக்குப்பா அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்போ பிரசாத் லேப் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு ஃபில்ம் ஒன்று நம்ம புதுசாக வருது, ஆனால் R1 நினைக்கிறேன், அந்த ஃபில்மை ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுக்கப்பட்ட ஃபில்ம் ஃபுட்டேஜ் அவங்களுக்கு
அப்புறம் ஸ்டுடியோஸ் வாடகை மேட்சே பண்ண முடியாது இவர் நினைக்கிறத. அதில் வேடிக்கை என்னென்னா அது நிறைய இடம் எடுத்தது மைசூரில். ஏன்னா இவர் தேடினது என்னென்னா தந்தி கம்பம் இருக்கக்கூடாது, மதுரையில் தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மதுரையில் வித்தியாசம் என்னென்னா தேனி மாவட்டத்தில் ஒரு பக்கம் பசுமை கொண்டாடும், கேரளா பக்கம் போனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், வறட்சின்னு வறட்சியாக இருக்கும். இது ரெண்டையுமே அவர் பார்த்தவர். ஸோ 16 விலை அப்படி தான் வந்து வெளியே தள்ளப்படுகிறது. தெய்வ புண்ணியம். ஏன்னா வயக்காட்டெல்லாம் போட முடியாது. அதில் வந்து இந்த செந்தூர பூவேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை திருப்பி நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாட்டில் ஒரு ட்ராலி ஷாட் வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு வயக்காட்டுக்குள்ளே இருக்கும். இது ஃபுல்லாக இப்படி வரும், அந்த தரன்னு ஒரு வயலின் மியூசிக்கோடு இப்படி வந்து நின்று திருப்பி இப்படி ஜூம் போகும்போது அங்கே இப்படி மயில் வந்து படுத்துருக்கிற இந்த 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 ஒரு ஜித்துன்னு சொல்கிறதா, இந்த அதாவது சினிமாவில் சொல்லுவாங்க ஒரு ஃப்ரேமுக்குள்ளே டைமு வந்து இன்ஃபினிட்டி, ஸ்பேஸு இன்ஃபினிட்டி ஆக்சுவலாக. ஆனால் இது ரெண்டையும் வந்து ஒரு ஃபைனைட்டுக்குள்ளே அடக்கணும். அதில் வந்து வித்தை மகன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வர கேரக்டர் காரணங்கள்னு சொல்கிறேன். இவர் வந்து தேனியில் அள்ளி நகரத்தில் பிறந்தவர் வளர்ந்தவர். இவருக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கொரோனான்ற அந்த காலரா டைமில் ஊசி போடுறதுக்கு வேலைக்கு எடுப்பாங்க. ஊசி கால்ரா இன்ஸ்பெக்டரு. அப்போ தான் வந்து சின்னமனூர் தாண்டி கஸ்பா என்ற அரசக்கு நாயனூர் இருக்குது. அதில் எங்கள் அம்மாவுடைய தாத்தா வந்து மிகப்பெரிய ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பண்ணையார்னு வச்சுக்கோங்க. அங்கே பெரிய திணையில் இவர் வந்து உக்காந்தாருன்னா ஊசி போடுறவங்களாம் ஓடி போயிடுவானுங்களாம். ஆனால் இவர் பேசுகிறது கேட்குறதுக்கு ஒரு அப்படியே நடிச்சு காமிப்பாருங்க. அவர் பேசும்பொழுதே இப்போ என்னென்னா அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார், அவ்வளோ கூட்டம் கூடும். இப்போ எங்கள் மாமாலாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு மாமாலாம் அவருக்கு இன்ஸ்பயர் ஆகி ஊரில் நாடகம் போட்டவர்னு. இவர் இப்படி வரும்பொழுது இந்த 16 விலை காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் சிமிலாரிட்டி பார்க்கலாம். இப்போது மயிலை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன்னு ஒரு ஷாட் இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர்லேயும் என் சித்தி தான் முத 10வது பாஸ் ஆனவங்க. அவங்கெல்லாம் எங்கள் சித்தியும் கொஞ்சம் வெளுப்பாக இருப்பாங்க, சோப்பு போடுவாங்க. அப்புறம் வந்து பேஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு போவான். சிக்னல்னு ஒரு பேஸ்ட் வந்து 2 குடம் இருக்குன்னு. இது எல்லாமே ஒரு மாற்றத்தை வந்து கிராமத்துக்குள்ளே நுழையுது. இது கிராமத்துக்கு நுழையும் போது ஒரு விலகி போன ஒரு மரியாதை வரும். அப்போ ஊருக்குள்ளே ஒரு டாக்டர் வருவான். இவர் போன அனுபவத்தை உண்மையிலேயே மதுரையில் ஃபாத்திமா காலேஜ் பக்கத்தில் சப்பானின்னு ஒரு கேரக்டர் அலைஞ்சுது. இவர் வந்து அந்த கதையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அவருடைய வாழ்வியல். ஆனால் கதை மாற்றப்பட்டதற்கு சில கூட இருந்த அசிஸ்டண்ட்டு அசோசியெல்லாம் காரணமாக இருந்திருக்காங்க. எனக்கு அதில் பெரிய சந்தோஷம் கிடையாது, ஏன்னா இதோட பெரிய படம் வந்திருக்குமே. ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு படம் வந்தது. டைவர்சிட்டி ஈக்விட்டி இன்க்ளூஷனை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்த ஒரே மனிதர் இதுதான். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏவிஎம் போய் அந்த குளோபை தாண்டி போக முடியாது. வாகினிக்கு போனீங்கன்னா 2 மாடு மூட்டிக்கிட்டு இருக்கோம், அது நம்மளை மூட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துடும். ஆனானுப்பட்ட என்டி ராமராவ் சாரே வெளியே ப்ரொடியூசரை பார்த்து வெயிட் பண்ணி ஒன்று கேட்டார். என்னன்னு கேட்டார் ப்ரொடியூசர், எனக்கு டெய்லி 4 இட்லி தர்றாங்க, எனக்கு வயிறார சாப்பிட்ணுன்னு. அவருக்கு வயிறார சாப்பிட்றதுக்கு பட்ஜெட் இல்லைன்ட்டானுங்க. ஸோ மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவங்களே அந்த மாதிரி நிலைமையில் இருந்த இடத்தில் ஒரு திரு பாக்கியராஜ் மாதிரி ஒருத்தர், அதாவது 16 விலை பதில் ஒரு சீனில் வாராயிரியா மன்னார் வருஷம் அதில் வந்து ஒரு பரட்ட தலைவர் ஒருத்தன் வருவான். அப்புறம் வந்து ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு காய்ச்சல் அடிக்கும்போது மயிலுக்கு மருந்து கொடுக்கும்போது சொல்ல, இது வரைக்கும் நீ ஆத்தாவுக்கே கூட இருந்துட்ட நோவுன்னு குரல் மட்டும் தெரியும். இவரை தைரியமாக ஒரு ஆக்டராக போட்டார். சுவரில்லா சித்திரங்கள் இவரோடது, அது வந்து திரு பாக்கியராஜோடது. ஆமாம், அந்த கதை தான் பார்க்கப்பட்டதில்ல. இல்லை, இவருக்கும் பாரதிராஜுக்கும் அதில் சம்மந்தமே இல்லை, பட் அவர் பரவாயில்ல விட்டுருவோம். ஆமாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது கொடி பறக்குது படம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச அது ஒரு ஒரு ஃப்ளாப்பான படமான கூட பார்த்தேன். கொடி பறக்குது படம் வந்து அவர் வேற ஒரு ஸ்டைலுக்கு போயிட்டாரா அந்த படத்தில் முயற்சி பண்ணார். கொடி அதான் அதில் வந்து மணிவண்ணன் இல்லைன்னு அவருக்கு வாய்ஸ் ஓவர் வந்து ஸோ அவர் தான் கொடுத்துருப்பாரு வாய்ஸ் ஓவர். ஸோ அது மாதிரி பட் அந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகல சார். நான் டேரக்டர் சொல்லுவேன், அந்த படத்தில் நான் கடந்து போக விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த படத்தில் தான் திரு ரஜினிகாந்த் வந்து அழகாக காண்பிக்கப்பட்டிருப்பார். ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். பட் என்னுடையது நான் எப்படின்னா, தக்கார் தகவலார் என்பது அவரவர் மிச்சத்தால் காணப்படும். அப்படி பார்த்தா திரு பாரதிராஜா என்பவர் கொடுத்த படங்களிலே மிக உன்னதமான படங்கள், மிக பாதிப்பு ஏற்படுத்திய படங்கள். அதை மட்டும் நம்ம கல்லுக்குள்ளீரம் சார். ஆமாம், கல்லுக்குள்ளீரத்தில் ஒரே ஒரு தப்பு என்னென்னா, இன்னொருத்தர் டைரக்ட் பண்ணி இவர் நடிச்சிருக்கணும். அந்த இன்னொருத்தர் டைரக்ட் பண்ணவர் திரு நிவாசாக இருந்திருக்கக்கூடாது. கல்லுக்குள்ளீரத்தில் நீங்கள் ரசிக்கிறதா இருந்தால் திரு கங்கை அமரனின் ஆற்றலை வெளியே கொண்டு வந்த பாடல் வந்த படம் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் சிலை இசைம்னு. அது மாதிரி ஆற்றலுக்குரிய இன்னொன்று அற்புதமான நடிகை வந்து மீனா. இதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ
அவர் இது கேட்டிங்களா அவர் எப்படி வந்தார்னு. ஆக்சுவலாக வந்து அவர் பிறவி கலைஞனோட ஈடுபாடாக வேலை பார்ப்பாங்க. பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு பண்ணைப்புறத்துக்கு போவார். அங்கே ஒரு பசங்க இருப்பானுங்க, சேர்ந்து நாடகம் போடுவாங்க. இவர் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து நிறைய கலைஞர்களை வந்து உருவாகுவதற்கு பாவலர்கள் போன்றவர்கள் கம்யூனிசம் காரணமாக இருந்தது. கம்யூனிசத்தை வந்து முழுதாக ஒதுக்கிவிட்டு ஒரு சமூகம் அதை எள்ளி நகையால் அது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் திரு ஜெயகாந்தன் ஒரு இடத்துல நான் திரு ஜெயகாந்த் சாரோட 2 நாள் அமெரிக்காவில் கூட இருந்தேன். அப்போ அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுறேன். என்ன கேட்டேன்னா, கம்யூனிசம் தோத்துருச்சே, நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா அமெரிக்காவுக்கு? அவர் சொன்னார், கம்யூனிசத்தை முதலெடுத்து உள்ளெடுத்து கொண்டது, அதாவது ஸ்டாக் ஆப்ஷன். ரொம்ப சிம்பிளாக கடந்து போனார். அது மாதிரி இவரும் பாரதி ராஜா சாரும் கம்யூனிஸ்ட் இயக்கம் எல்லாம் வரும்போது இவர் ஐஸ்லாண்டாக போய் சேர்றாரு. அவர் ஐஸ்லாண்டாக போய் சேர்ந்த படம் வந்து இருளும் ஒளியும். ஸோ திரு பாரதிராஜா வந்து சடன்லாம் வரல, 60களில் இறுதியிலேயே இருளும் ஒளியும் வந்து இவரோடது, புட்டனா கணங்களோடது. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான படம் பாபு நந்தன் கூடன்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய தாகம்ன்ற ஒரு படம், அது கமர்ஷியலாக வெளியே வர முடியாமல் போயிடுச்சு. என்எஃப்டிசி படம், அதில் தான் வந்து திரு பாரதிராஜாவும் திரு நிவாசும் அதில் வேலை பார்க்குறாங்க. இவர் அசோசியேட் டைரக்டர், அவர் அசோசியேட் கேமராமேன். அது வந்து காந்தி கிராமத்தை பற்றி பேசிய படம். நான் இதெல்லாம் ஏன் இப்படி பதிவு பண்ணுறேன்னா, பாரதிராஜா ஒரு கதை சொல்லுங்கடாக்கா அப்படிலாம் எடுத்ததே கிடையாது. அவர் வேலை பார்த்த மேடம் அப்படி கிடையாது. ஏன்னா காந்தி கிராமம் தான் ஒரு ஐயங்கார் பெண்மணி, டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்காருடைய பெண் திருமதி வணக்கத்திற்கு சவுந்தரம்மாளும் இன்னொரு ஒரு தலித், ஓகேங்களா, திரு ராமச்சந்திர அண்ணாவும், இந்த 2 பேரும் இந்த இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல வேற்றுமை கிட்டுமை, அவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 50கள்லேயே இதெல்லாம் நடந்திருக்கிறது. அதில் வந்த பாதிப்பு அந்த கேரக்டர்லேயே வரும், காந்தி கிராமம். ஸோ இப்படி தான் வந்து அவர் ஆட்களாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அவர் வேலை பார்த்த இடம். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து நந்தன்கோட்டில் வேலை பார்த்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவர் தான் வந்து இவருக்கு கிராமிய கதைகளுக்கும் ஆர்ட் ஃபிலிமுக்கும் பாதிப்பாக இருந்தவர். ஆர்ட் ஃபிலிமோட பிதாமகனாக இருந்தவர் அதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அதாவது அரசோட திட்டங்களை செயல்படுத்துறது ஒரு விஷயம். கருத்தம்மா, அந்த கருத்தம்மா படம் தான் வந்து அந்த பெண் குழந்தைகள் கொலை விஷயத்தை பண்ணி பேசிட்டு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து தொற்று குழந்தை திட்டத்தை கூட அதுக்கப்புறம் அறிமுகப்படுத்துறாங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. அது வந்து பெண் குழந்தைகளை வந்து அந்த நெல்மணி கொடுத்து கொலை செய்வார்கள் அப்படின்ற திட்டம். அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா அதெல்லாம் பார்த்துட்டு தொற்று குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அந்த கருத்தம்மா படத்தோட அந்த சமூகத்திற்கான செயல்பாடு, அந்த சமூகத்துக்கான அந்த பெண் குழந்தைகள் மரணத்தை ஒழிக்க வேண்டும்னு ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது சார் அந்த படம். இப்போ நீங்கள் கேட்டிங்களா, இப்போ கதையை எப்படி கண்டுபிடிப்பாருன்னு. இவருக்கு இவர் போலீஸ் ஆஃபீஸர் பேர் மறந்து போச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்டு அண்ணா நகரில் அவரை போய் பார்க்க பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தரோட வீட்டில் அங்கே தானு சார் இருக்கிறாரு. அங்கே ஒருத்தரை கூப்பிட்டு வர்றாங்க, சார் இவர் நல்ல கதை வச்சுருக்கிறாருன்னு. டமால் இதெல்லாம் போட்டு, யோ நானே படம் ஃப்ளாப் ஆகி கிடக்கிறேன், நானே வந்துக்கிட்டு கதை அவனு கத்தி அனுப்பிச்சிட்டாரு. அவர் திரும்பி போய்டுறாரு. திருப்பி ஒரு வாரம் கழித்து மெதுவாக அவர் ரெடி பண்ணி, சார் ஒரே ஒரு கதையை கேளுங்க, நல்லா இருந்தால் அந்த படத்தை பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு வேணாம் சார்னு. அப்படி சொல்லப்பட்ட கதை தான் கிழக்கு சீமையில். எம்ஏ ரத்னகுமார்னு திரு ரத்னகுமார் வந்து இங்கே கவர்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறாரு. அவருக்கு ஜெயசீலன் அவருடைய கிளாஸ்மேட்டு. ரத்னகுமாரோடைய வீட்டுக்கு போகிறாரு, பிரச்சனை ஒரு கல்யாண பிரச்சனைகள். திரும்பி வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறார், இதுதான்டா கதை அவங்க டெவலப் பண்ணியிருக்கானுங்க, இது இவரை போய் சென்றடையுது. அந்த திரு ரத்னகுமார் சொன்ன கதை தான் அடுத்த கதை வந்து கருத்தம்மா. அதுக்கப்புறம் திரு விஜயகாந்த் ஒரு படம் எடுத்தாங்க, அது எனக்கு இந்த கருத்தம்மாவுடைய விசேஷம் என்னவென்றால், உசிலம்பட்டி பக்கத்தில் சிசுக்குலை என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தது. அது ஒரு கிராமம். இன்னொன்று வந்து நான் முக்கியமாக இந்த இதை பதிவு பண்ணியிருக்க சொல்ல போகிறேன். அவர் வந்து தன்னை எப்பொழுதுமே தேவர்னு நினச்சிக்கிட்டதும் கிடையாது, அப்படி செயல்பட்டதும் கிடையாது. நானே தேவரெலாம் கிடையாது. நான் அவர்கிட்ட போய் சுருக்கமாக சொல்ல, நான் காலேஜில் வந்து டெக்கோஃபஸ்ட் நடக்கும், கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் டெக்கோஃபஸ்ட் நடக்கும். அதுக்கு யாராக கூப்பிட்டு வரலான்னு 84 எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க. அப்போ வந்து திரு பாலச்சந்திரோடைய பையன் திரு கைலாஷ் வந்து அங்கே படிச்சுட்டு இருந்தார் சீனியராக. அதனால் அவங்க கான்டாக்ட் தானே, இது வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை. வரும்போது நம்ம பாரதிராஜா கூப்பிட்டுறேன், நான் உனக்கு தான் தெரியாது, அதெல்லாம் தெரியும், நான் கூட்டுறேன், தெரியும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை போய் பார்க்க போனேன். அப்போ மண்வாசனை வந்த புதுசு. நான் இதில் அந்த மண்வாசனை பற்றி ஃபுல்லாக எழுதி அவரை போய் பார்க்க போயிட்டு, சார் இந்த மாதிரி காலேஜில் ஃபங்க்ஷன், நான் இதுக்கே வரும் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னை கை தானே தட்ட போகிறீங்கன்னு. சார் அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் வாங்க சார், உனக்காக எதுக்கு நீ வரணும்னு கேட்டப்போ நான் சொன்னேன், இந்த படிங்க, இதை படித்தா தான் உங்களுக்கு எனக்கு என்ன உருவன்னே தெரியும்னு சொல்லிவிட்டு நான் டபக்கன்னு வாங்கிக்கிட்டார். அவர் எப்படி ஆளுங்களை கண்டுபிடிக்கிறான்றதுக்கு இது இவ்வளோ பக்கம் மண்வாசனை பற்றி அதெல்லாம் விட்டுட்டு இதில் என்ன எழுதியிருப்பேன், நான் இடைவேளை வரைக்கும் எழுதிட்டு, இடைவேளைக்கு அப்புறம்
என் பாரதியே உன் படங்களில் எனக்கு பிடித்தது இந்த 2 நேரமான இடைவேளை. ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த இடைவேளையில் நம்ம என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவோன்னு எழுதியிருந்தேன். இது அவரை பாதிச்சு என்னை நான் ஒரு 4-5 நாள் கழித்து போனேன். இப்படியே போனேன். யார் நீ அப்படின்னாரு. இல்லை அன்றைக்கி வந்தேன். அது கோயம்புத்தூர்காரன் இல்லையா. இது எதுக்கு நான் இப்படி பதிவு பண்ணுறேன்னா, அவருக்கு எப்பயுமே ஒரு சினிமா அதை பற்றியே நினைப்பு இருக்கும். ஏத்தாப்புல வரணும், ஏற்கனவே பார்த்துருக்கோமா, ஃப்ரெண்டா, ஜாதியா, எதுவுமே அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் திரு கமல், இவங்க திருமதி ராதா, திரு சிஸ்டர் எல்லாரும் இவன் தான் எழுதி சொல்லிட்டு நீ போயா நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னா. நான் இந்த மாதிரி திரு வைரமுத்தையும் கூப்பினேன். அவன் சரி ஒன்று பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லி நான் வர சொல்கிறேன், இல்லாட்டினே சரி வராது. அதாவது யாரையும் குறை சொல்ல மாட்டார், எல்லாரையும் கொண்டாடுவார், அந்த திறமையை ஐடென்டிஃபை பண்ணுவார். ஆனால் எவ்வளோ பெரிய ஆள்னா, பிற்காலத்தில் ஃபில்மிஸ்டில் ஒரு பெரிய ஆள் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் பாண்டியன் அகசியவாசகன் ஒருத்தன் தான், அவன் இருக்கிறான் இப்போ மதுரையில். அவன் சொன்னால் எனக்கு அது ஆல்பர்காமியோட கான்செப்டா. ஒரு படைப்பு என்பது அந்த படைப்பு நடுவில் கேப், அதை நம்ம பார்க்காத போது என்ன தோணுதோ அதுதான் படைப்போடைய வீச்சு அப்படின்னு. இவர் இந்த ரத்தனகுமார் சொன்ன கதையில் கருத்தம்மா பிடிச்சோன்னு எங்கள் ஊரில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த படத்தை போய் எடுக்கிறாங்க. அவர் எவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் மைண்டடாக இருப்பார் அப்படின்னா, அந்த படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நான் ஒன்று படம் ஆரம்பி முன்னாடி போவேன், இல்லாட்டினா பின்னாடி போய் சும்மா பார்த்துட்டு வரப்பேன். வந்து கருத்தம்மா பார்த்தே அப்படி இப்படின்னு சொன்னப்போ, சார் கோச்சிக்காதீங்கன்னு. என்னடா அப்படின்னாரு. இல்லை கிளைமாக்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்கலாமேன்னு. ஆமாடா எல்லாம் படம் முடிஞ்சவங்க சொல்லுன்னு. இல்லை சும்மா சொல்லு என்ன. கிளைமாக்ஸில் அந்த ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த இவங்க வர்றாங்கல்ல வெளியூர்லேருந்து வந்து தப்பி பிழைந்த குழந்தை, அதை வந்து அக்காவை பிடிச்சிட்டு வீடு வீடாக போய் அன்றைக்கி வேணான்னு கொலை பண்ண பார்த்தீங்களா பாரு, இது பாரு டாக்டராக இருந்திருக்கு, டாக்டராக இருந்திருக்கு. இது மாதிரி எத்தனை பொன் குழந்தைகள் நீங்களாம் விட்டு வச்சுருந்தீங்கன்னா நல்லா வரும்னு சொல்கிற கருத்து. இன்னொன்று நான் பதிவு பண்ண ஒரு முக்கியமாக ஒன்று, இதை தொடர்ந்து கருத்தமாக நீங்கள் சொன்னதுனால சொல்லிடுறேன். இது வந்து இன்றைக்கி கட்டாயம் இதை முக்கியமாக பதிவு பண்ணி கொடுங்க. இந்திய சினிமாவில் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் கதாபாத்திரமாக வைத்த ஒரே இயக்குனர் தான். நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. நீங்கள் நீர்னு எடுத்துன்னு வச்சுங்களேன், அலைகள் ஓய்தில்லை. அப்படியே நீங்கள் வந்து அலங்கார தேட்டர் இல்லை, அப்படியே வந்து நம்ம மேலே அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடலோர கவிதைகள். நீங்கள் முட்டம் போனீங்கன்னா, இதுக்காக இந்த இடத்துக்குலாம் நான் போனேன், அன்பிலீவபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் கடல் பூக்கள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இதில் ஒரு 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 முக்கியமான ஒரு ப்ராஜெக்டில் கனெக்டட் இன்டர்நேஷ்னலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்ச்சரலும் ஹெரிட்டேஜ் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு பண்ணு அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கடல் பூக்களில் அந்த ஹெரிட்டேஜை பண்ணியிருப்பார், கல்ச்சரை பண்ணியிருப்பார். எப்படின்னா, கட்டுமரத்தில் போய் மேலே ஒருத்தர் இருப்பான், கயிறை கொடுப்பாங்க, கீழே போய் முத்து எடுப்பான். இது மூச்சு போது இழுப்பான், மேலே இழுக்கணும். யார் கையில் கொடுப்பாங்கன்னா மச்சாங்கையில் கொடுப்பான். இதுதான் அந்த கல்ச்சர். இதெல்லாம் வந்து இப்படியே இருப்பார். இல்லை சார் கடல் புறத்துன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, வண்ணன் இலவன், வண்ணன் நான் பார்க்கணுமே. அதாவது அதே மாதிரி அங்கீகாரத்தையும் கொடுப்பார். திரு ராஜநாராயணனுக்கு முதல் முறையால் யூஸ் பண்ணதுக்கு ரூபா கொடுத்ததுக்கு ராஜநாராயணன் சார் எனக்கு இருந்த லெட்டர்லாம் இருக்குது. ஸோ நிலம்னு எடுத்து வச்சுக்கோங்களேன், நீங்கள் கருத்தமாக பாருங்கள், இலக்கிய சீமையை பாருங்கள், மண் வாசனை பாருங்கள், ஒரு லோ லெவல் ஷாட் ஒன்று இருக்கும். இன்ஃபேக்ட் முதல் மரியாதையில் ஒரு ஷாட் அந்தி வானத்தை காமிச்சிட்டு அப்படியே ரிவீல் ஆகிட்டே வரும். அப்போ இந்த காதலும் வச்சு கேட்பாங்க, எங்கள் ஆத்தாச்சோ அந்த தூரத்தில் அப்படின்னு. அப்போ அந்த நிலம் வந்து ரிவீல் ஆகிட்டே இருக்கும், மண் உழறது, அது புழுதி, அதெல்லாம் காமிப்பார். நெருப்புன்னு பார்த்தீங்கன்னா காதல் ஓவியம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா, முந்தும் தீயனை சுட்டு சுடுமுன்னு ஒரு பாட்டு உண்டு. அவனை கதாநாயகனை கொலை பண்ணுறதுக்காக பார்வையற்றவனை வைக்க போகிறா குமிச்சு கொலை பண்ண போவாங்க. இதுக்கு இன்ஸ்பிரேஷன் எதுனாக்க, மதர் இந்தியா படத்தில் நர்கீஸ் தத்தும் சுனில் தத்தும் ஒரு சீன் இருக்குது. அதில் ஆக்சுவலாக நர்கீஸ் தத்து இறந்துருக்க வேண்டியது, மாட்டிக்கிறாங்க சுனில் ரியல் லைஃப்லேயே. ஷூட்டிங்கை தாண்டி இவர் போய் தூக்கி கொண்ட மாதிரி 2 பேரும் லவ் வந்து கல்யாணமே பண்ணிட்டாங்க. இதை அடிக்கடி சொல்லுவார். அதேமாதிரி அந்த படத்தில் அவர்கிட்ட பேசும்போது ரேண்டம் தாட்டாக தான் இருக்கும், லீனியராக பேச மாட்டார் அவர். ஸோ அதேமாதிரி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இழுத்து கதிர்களை, விளைந்த கதிரை அப்படி இழுத்து கையில் வச்சுருக்க அருவாள் இப்படி வச்சு க்ளோஸ் அப் ஷாட்டு போகும். ஏனென்றால் அப்போ பொலிட்டிக்கல் சென்ஸை காமிக்க முடியாது, கதிர் அருவாள். அப்புறம் ஆகாயம், நீங்கள் ஒரு படத்தில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஸ்கை அப்படியே காமிச்சு இப்படியே காமிச்சு வரும். முக்கியமாக முதல் மரியாதை பாட்டில் திரு சிவாஜி கணேசன் அவர்களை தேற்றுவதற்காக பூங்காற்று திரும்புவான்னு ஒரு பாட்டு இருக்கும், அற்புதமான பாட்டு. திரு வைரமுத்துக்கு நன்றிகள் அந்த பாட்டு கொண்டு வந்ததற்கு. அதில் ஒரு ஷாட்டு ஆகாயம் திரும்புமா அப்படிங்கும்போது இப்படி ஷாட்டை வச்சுருப்பாங்க. ஸோ ஆகாயத்தை கமிட் பண்ணிட்டே வருவார். காற்று நீங்கள் எல்லாம் அந்த ஒரு புழுதி ஒன்று போந்துடும் இப்படி, அது நீங்கள் அடிக்கடி தாஜ்மஹால் போன்ற படத்துலலாம் அந்த பாட்டு எல்லாம் வந்து தென்மேற்கு பருவக்காற்று, அதில் பார்த்தீங்கன்னா மழை. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது இது பதிவு பண்ணப்பட வேண்டியது. அவர் எப்பயுமே
ஒரு மனித கதாபாத்திரங்களை கதையின் நாயகர்களை கொண்டதே கிடையாது. இயற்கை இருக்கும், சுற்றுச்சூழல் இருக்கும். இதில் சுற்றுச்சூழல் இன்றைக்கி நம்ம மரத்தை காப்பதுன்னு சொல்கிறோம்ல, அது முதலில் உலக சினிமாவில் சொன்னவர் திரு பாரதிராஜா. கருத்தம்மா படத்தில் அம்மா இறந்து போய்டுறா, இத்தனோட உயரத்துக்கு குழந்தைங்க, அது போய் ஒரு மரத்தை வந்து அம்மாவுடைய அந்த மண் வட்ட அடக்கம் பண்ண படத்தில் நடுங்க. இந்த பக்கம் மரம் வளர்ந்துட்டே இருக்க, குழந்தைங்கள்லாம் வளருது. இப்போ திடீர்னு பார்த்தா பெரிய மரம் ஆகிடுது. இவங்களும் பெரிய குழந்தைகள். மரத்தை வெட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் விட்றான் பஞ்சாயத்தில். வெட்ட போகும்போது இது ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுங்க. அப்போ தாய் வேறு மரம் வச்சுக்கலாம் போ, நீ அதான் ஏலம் போட்டோம்ல. நான் சொன்னேன், இது அம்மா இல்லை, இது வந்து அம்மா, இது மரம் இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் உண்டு. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் வருது. கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஊரை விட்டு ஊர் போகணும். அந்த ரெட்டை மாட்டு வண்டியில் ஒத்த மாட்டு வண்டியில் போகிறாங்க, அந்த பெரிய சக்கரத்தோட. அப்போ அந்த பாட்டு ஆரம்பிக்கும், போகிறாளே பொண்ணு தாய் பொல பொலன்னு. அப்போ அது பொட்டை வெளி அப்படியே பாதை போகும்போது இந்த மரம் இருக்கிற இடத்த அப்படி போகும்பொழுது அந்த மரம் இப்போ பூத்துருக்கு அப்படியே. இது வந்து நான் வந்து சுற்றுச்சூழலில் ஒரு உலகின் மிகப்பெரிய நிறுவனத்துக்கு இந்த கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அது நான் சொல்ல முடியாது. என் பேரை கோவிந்த் கர்மல் பார்த்தாங்கன்னா அது என்ன நிறுவனம் வரும், அதை எங்கேயுமே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஃப்ரேம் ஒர்க்கில் என்னெல்லாம் என்கிட்ட சொல்கிறானுங்களோ அது பூரா அவர் படத்தில் இருக்குது. அது இண்டிஜினஸ்ன்ற வேர்டு இன்றைக்கி அதிகம். அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கே உதவான்னு சொல்லப்படுற ஆளுங்கள் இருக்காங்களா, அந்த கேரக்டரை தூக்கி அவன் தான் அப்படி ட்விஸ்டே பண்ணுவான். ஸோ இது ஒன்று பண்ணார். அதே மாதிரி ஒரு ஊர் அது பாட்டு சும்மா இருக்கும். வேதம் புரியுது கூட பெரிய கண்டிப்பாக வேதம் புதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இதுக்கு வந்தார். நான் வந்து நான் பிராமின், அது காரணமாக சொல்கிறேன். என்னுடைய ரிசப்ஷன் வந்தார். என் ஒய்ஃப் வந்து பிராமின். என் ஒய்ஃப் வந்து சார் வேதம் புதிது சார் அப்படின்னோடனே அவர் வந்து யோ என்ன அவன் எப்பயுமே சந்தோஷம். அந்த படத்தில் அந்த ஹீரோவுக்கு பேர் பாலுதேவர். அது ஏன்னா உசிலம்பேட்டையில் ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த ஓனரோட மருமகன் வந்து பெரிய அக்ரி ஆஃபீஸர் திரு பாலு மாமா நாங்கள் கூப்பிடுவோம். அவர் மீசெல்லாம் அப்படி வச்சுருப்பார். அவர் 2-3 தடவை இன்ட்ராக்ட் பண்ண பார்த்தா அவர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆளுங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பார். யோ என் படத்துக்கு பாலுதேவர் தான் என் பேர், தேவர்னு அது ஒரு டைலாக் வரும். நீங்கள் வாங்கின அது ரியல் லைஃப்பில் என் கண்ணார E5 பார்சன் கம்பெனிஸில் ஒரு வீடு இருந்தது. என்னை காலேஜ்லேருந்து என்னுடைய கவிதைலாம் படித்து காலேஜ் எனக்காக வந்தார். அது ஒரு கதை. என்னை வந்து சேர்ந்து கொண்டார். நான் போய் சேர்ந்துட்டேன். நாள் வீட்டுக்கு போகிறேன். உள்ளே கூட்டு போய் நாங்கள் வந்து அவங்கள அம்மான்னு தான் சொல்லுவோம். திரும்ப சந்திரலா பாரதிராஜா இவர் அங்கே இருக்காங்க. இனிமேல் நம்ம பையன் மாதிரி உட்காந்து சாப்பிடும் பொழுது சாப்பிட்டுலாம் முடிச்சு வெளியே வரோம். அப்போ எப்போயுமே 50-60 பேர் நிற்பாங்க ஒரு சான்ஸ் கேட்டு. ஒரு பையன் வந்து இப்படி ஒரு இதை சுருட்டி வச்சுட்டு இப்படின்னா என்ன எழுது கவிதையா என்ன இல்லை, நான் ஒரு தேவர் சங்கத்துலேருந்து ரெக்கமெண்டேஷன் எழுதுனேன். சுட்டிச்சு அடிச்சுட்டு தேவர்னாக்க நான் எடுத்துட்டு நினச்சேடான்னு. ஸோ உண்மையிலே வந்து வேதம் புதிது என்பது அது சக்ஸஸ்ஃபுல் ட்ராமா. ஆமாம். ஆனால் அது எதுக்கு இவர் ஈர்த்ததுன்னா அந்த குணம். இப்போ ஒருத்தன் த்ரில்லர் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் குணமே எப்படி இருக்கும், போட்டு பழி வாங்கடா லஞ்சம் வாங்குறவன்லாம் அப்படின்னு கார்வண்ணன் ஒரு படம் எடுத்தாருன்னா அவர் கோபமான ஆள். அவர் திரு அண்ணாதுரையுடைய வார்ப்பு போது அந்த கதை எழுதுனது பாலம்னு ஒரு படம். அவங்க அடிப்படையில் ஸோ இவர் அடிப்படையிலேயே டாக்டர் ராம்தாஸ்லாம் நடித்தாதில்ல. அது எனக்கு தெரியாது. அடிப்படையிலே அப்படி இருப்பார் இவர் திரு பாரதிராஜா அவர்கள். ஸோ அப்போது உலக திரைப்படங்களுக்கு ஈடாக பல படங்களை அவர் கொடுத்துருக்காரு. சொன்ன சிறந்த 100 படங்களில் கண்டிப்பாக அவரோட பல படங்கள் இருக்கும். முக்கியமாக இங்கே பதிவு பண்ண வேண்டியது, அவர் மிகப்பெரிய பெண்ணியவாத சிந்தனையை முதல் படங்களிலிருந்தே அவர் கட்டமைத்து நிர்மாணித்து நம்மகிட்ட கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் வந்து இந்த 4 ஃப்ரேமு 8 ஃப்ரேமெல்லாம் படம் பண்ணவர். 2வது அரசியல் பங்களிப்பாக அவர் மிகப்பெரிய அளவில் பண்ணப்பட்ட படம் எண்ணுயிர் தோழன். அப்புறம் அடுத்ததாக ஈழத்தமிழர்களுக்கு மேதகு பிரபாகரனால் விரும்பி 2-3 தடவை அங்கே அழைத்து செல்லப்பட்டு அளவலாவி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரு பாலுமேந்திராவும் திரு மகேந்திரன் ஐயாவையும் தான் கன்சல்ட் பண்ணாங்க. சில காரணங்களால் இவர் போக முடியாமல் திரு மகேந்திரன் அவர்கள் போனார். அவர் கடைசி வரைக்கும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னாக்கா, நான் ஜாஃப்னாவில் போய் பூஞ்சோலையெல்லாம் போயிட்டு வந்தாள். ஸோ அவர் ஆசீர்வாதம் பண்ணி என்கிட்ட நீ தமிழ் ஃபைல் சொல்லிவிட்டு தமிழ் பிரச்சனை இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு, இந்தி எதிர்ப்பு போராட்டம், அதை பற்றி டாக்குமெண்ட் எடுக்கணும்னு சொல்லி அவர் ஆரம்பித்து வச்ச வீடியோ வந்து யூடியூப்பில் தி தமிழ் ஃபில்ம்ஸ் பண்ணால் போகிறோம். அவர் மிகப்பெரிய பற்றாளர், மிகப்பெரிய கடவுள் பக்தர். அவர் பூஜை அறையில் உட்காந்தாக்க அவர் எந்திரிச்சு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் இருக்கும். அதையும் நான் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான தலைவர் நீ யாரை கேளுங்க, கலைஞராக இருக்கட்டும், முன்னாள் தலைவர்கள் திரும்ப செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இப்போ இருக்க திரு ஸ்டாலின், எல்லாரோடையும் பாரபட்சம் என்று பழகுவார், எல்லாரையுமே பாராட்டுவார். அவருடைய இது என்னென்னா
திரு கமலா எப்படி நடிக்கிறான் போறியோ திரு ரஜினா ரொம்ப நல்ல மனுஷன், அதான் ரஜினியே சொல்லிப்பார், என்னை நல்ல நடிகனே நீங்கள் சொல்ல மாட்டீங்களா. அது ஒன்று. உலகின் மிகச்சிறந்த ஆளுமை இயக்குனரான தார்கோவஸ்கி, கோடா, டக்கிரா, குர்சா, ஃபெல்லினி என்ற லிஸ்ட்டில் இவருக்கும் இடம் உண்டு. நமது வாழ்வு முறை கொஞ்சம் குழப்பமானது, நான் லீனியரை குழப்பமான என நாம் நினைக்கும் நிலையில் இருக்கிறதுனால. அதனால் நான் லீனியரை புரிஞ்சு கொண்டால் தான் உங்களால் கனெக்டிங் த டாட்ஸ்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னதையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அவர் எல்லாருக்கும் சொன்னது ஒன்றுன்னா, நிறைய பேருக்கு அவர் குருநாதர். ஏனென்றால் எல்லாரும் சொன்ன ஒன்று சொல்லிடுறேன். சுருட்டிய பாயாய் மூளையில் முடங்கி இருந்த பல கலை உள்ளங்களையும் தன் பாராட்டால் உயிர்ப்பித்த குருநாதர் திரு பாரதி ராஜா. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர். அவர்போல் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் நமது படைப்புகளில் ஒரு அங்கமாக கொள்வதே இன்றைக்கு நம்ம குளோபல் வார்மிங்கு, சுற்றுச்சூழல் போச்சுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். அவருடைய குடும்பத்தினருக்கும், அவருடைய மனைவிக்கும், மகள், மருமகள், பேரக்குழந்தைகள், அவருடைய எல்லா வகையான உறவு முறைகளுக்கும், அதாவது ரசிகர்கள், படைப்பாளர் பங்களிப்பு எல்லாருக்கும் எனது பணிவான வருத்தங்களை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.